அதர்வா முரளி அவர்களோட தம்பி ஆகாஷ் முரளி அவர்கள்கிட்ட உங்க ஃபேமிலியில இருந்து தளபதி பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபேமிலியா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல விரும்பல, பட் தளபதியோட ஒரு ஃபேன் பாயா சொல்லணும்னா ஒரு ஸ்டைலிஷான பொலிட்டீஷியனா வந்திருக்காரு. ஜென்ரலா பாலிடிக்ஸ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியனை பார்த்தது இல்ல, ஸோ அதுல ஃப்ரெஷ்ஷா தளபதியை பார்க்க செமையா இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதியோட பாலிடிக்ஸ் என்ட்ரி பத்தி பேசியிருக்காரு. அண்ட் தளபதியோட அங்கிளான ஜேவியர் பிரிட்டோ அவரோட மகளை தான் இவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட இந்த முதல் படமான நேசிப்பாயா படத்தை கூட ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ப்ரொமோஷனுக்காக தளபதியை ஏதாவது ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல மார்க் ஆண்டனி, ஹிட்லிஸ்ட், அலங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு தளபதி கிட்ட வந்தாங்க. ஸோ ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் தளபதியோட க்ளோஸ் ரிலேஷன், அதுவும் மாஸ்டர் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா பண்ற படமே இதுதான். ஸோ இவங்க சைட்ல இருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா தளபதி ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பட் ஸ்டில் இவங்க அப்ரோச் பண்ணாம இவங்க ஓனா ப்ரொமோஷன் பண்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதுவும் இந்த படத்தோட இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்கள்ன்றப்போ அதுவே ஒரு சாலிடான செல்லிங் பாயிண்ட். ஏன்னா நிறைய எக்ஸலண்டான படங்கள் கொடுத்த ஃபிலிம் மேக்கர். ரீசன்ட் இயர்ஸ்ல அவர் தமிழ் படங்கள் பண்ணல. அண்ட் லாஸ்டா பண்ண தமிழ் படமும் பெருசா ஓடலனாலும் அவரோட லாஸ்ட் ஹிந்தி படமான ஷேர்ஷா வேற லெவல்ல இருக்கும். ஹிந்தியில மிகப்பெரிய ரிசப்ஷன் கிடைச்ச ஒரு படம். அண்ட் சல்மான் கான் அவர்களோட ஒரு படம் வந்துதான் இருக்காரு. தென் சில வருஷங்களாவே அஜித் அவர்களோடையும் பேசிட்டு இருக்காரு. அண்ட் ரீசெண்டா வந்து நேசிப்பாயோட ட்ரைலரும் ப்ராமிசிங்கா தான் இருக்கு. ஸோ இந்த பொங்கல் ரிலீசஸ்ல கண்டென்ட் ரீதியா நேசிப்பாயா சர்ப்ரைஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் ஒரு அர்பன் லவ் ஸ்டோரின்றதால பிஎன்சில பெருசா ஒர்க் ஆகாது. ஸோ கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ஏ சென்டர்ல ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஸோ பொங்கல் ரிலீசஸ்ல யாரெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண போறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜென்ரலாவே ஒரு பக்கம் அதித்தி சங்கர் அவர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சங்கர் மனைவியோட சங்கீதா அண்ணியும் சேர்ந்து போய் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஆகாஷ் முரளி ஃபேமிலின்றதால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோவில் எதிர்பார்க்கலாம். ஈவன் தளபதியே படம் பார்த்துட்டு விஷ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.